வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 107. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கத்திலும் இரும்பினாலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று நிர்மூடர் தங்கள் பாத மார்க்கங்களினாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கடைசி வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, இந்த சங்கீதத்தை பற்றி நாம் பார்க்கும்போது இதை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் முதல் 4 பிரிவுகளும் அவர் கடந்து சென்ற ஆபத்து, உபத்திரம், வேதனை, இந்த 4 கட்டத்திலும் அவர்கள் வேதனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் நான் தேவனை நோக்கி கூப்பிட்டால் தேவன் நமக்கு பதில் தருவார், நமக்கு விடுதலை தருவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 107வது சங்கீதத்தில் வனாந்திர வாழ்க்கையையும் தேவனுடைய இரக்கத்தையும் நாம் பார்க்கிறோம். வனாந்திர வாழ்க்கையில் அவர்கள் கடந்து செல்கிற போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் இரக்கம் பாராட்டுவார். 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வனாந்திரத்தில் விடுவித்த தேவன் என்று பார்க்கிறோம். வனாந்திரத்தில் யாத்திரையில் அவர்கள் அலைந்து திரிகிறதான ஒரு வாழ்க்கை, பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் அவர்களுக்கு ஆபத்திலிருந்து அவர்களை விடுவித்தார், அவர்களை பிழைக்க பண்ணினார். அடுத்தபடியாக சிறைப்பட்ட வாழ்க்கையில் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் 10வது வசனம் முதலிருந்து 10வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் சிறைப்பட்டதான ஒரு வாழ்க்கை பற்றி நாம் பார்க்க முடியும். அவர்கள் மரண இருளில் பாதையிலும் அந்த காலத்திலும் ஒடுக்கப்பட்டதான நிலைமையிலும் காணப்பட்ட போது அவர்களை சகாய்ப்பதற்கு யாரும் இல்லாத நேரத்தில் அவர்கள் சிறையிருப்பான சூழ்நிலையில் நின்று தேவனை நோக்கி கூப்பிட்டதான நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இறந்ததான வெண்கல கதவுகளை உடைத்து அவர்கள் கட்டுகளை அடித்து தேவன் அவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை ரட்சித்தார். இந்த வசனங்களால் கர்த்தர் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.